Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கம்ப்யூட்டரோட யூசர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமன் லைஃப்ல ஒரு பார்ட்டாவே வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு எந்த வேலை செய்யறதுனால நமக்கு கண்டிப்பா கம்ப்யூட்டர் தேவைப்படும். சோ அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதுனால நமக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்கு, அதை யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ்லாம் ஏற்படுது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பீட். ஸோ நம்ம வந்து இப்போ மேனுவலாக நம்ம வந்து ஒரு ஒர்க் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதாகட்டும், ஒரு கேல்குலேஷன் மேக் பண்ணுறதாகட்டும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது ஹியூமனுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது தேவைப்படும். இதுவே நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் மேக் பண்ணுறோம், சில டாஸ்க்கு செய்கிறோம், இது கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக எனக்கு ப்ராசஸ் ஆகி எனக்கு டக்குன்னு ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட நேரம் குறையுது, அதனோட வேலை அதிகமாகுது. ஸோ ஃபஸ்ட் ஒன் நமக்கு வந்து ஸ்பீட் அப்படிங்கிறது கிடைக்கிது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்யூரசி. நம்ம கேல்குலேஷன் போடும்போது சில இடத்துல தப்பு கூட ஏற்படலாம். ஓகேங்களா? ஆனால் கம்ப்யூட்டரில் செய்கிற ஒரு டாஸ்க் வந்து எப்பயுமே வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு வித தப்புமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதை நம்ம ஃபீட் பண்ணுறதா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் வந்து தானாக வேலை செய்யாது, நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அதை ஃபாலோ பண்ணி தான் அது செய்யும். ஓகேங்களா? ஸோ இதில் வர ரிசல்ட்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும், அது நம்ம தப்பு இல்லாமல் இருக்கும். தென் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேனுவலாக ஒரு ஃபைல் வேணும் அப்படின்னா நம்ம போய் எடுத்துகிட்டு இருப்போம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிட்டு இருப்போம். 1 இயரோட ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அதுக்கு ஒரு ரூம் தேவைப்படும். மோர் தென் இயர்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெரிய ரூம் தேவைப்படும். சில வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ்லாம் டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எல்லாத்தையும் நம்மளோட சிஸ்டம்லேயும் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஸோ இதனால் வந்து நமக்கு ரூம் தேவைப்படாது, நம்மளோட ஃபைல்ஸ் டேமேஜ் ஆகாது. ஸோ யாருக்கு எப்போ வேணுமோ அந்த ஃபைல்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா செக்யூரிட்டி. ஸோ இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்யூராக வச்சுக்கலாம். அது உங்களோட டாக்குமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஆடியோ வீடியோ, ஸோ இந்த மாதிரி எதுவாக வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக்யூராக வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளோட உற்பத்தி திறன் அதிகமாகுது, நம்மளோட நேரத்தை குறைச்சி, நம்மளோட வேலையோட கஷ்டத்தை குறைச்சி. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துது. தென் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ கம்ப்யூட்டரில் முக்கியமாக இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ வேலையெல்லாம் ஒரு பக்கம் நம்ம செஞ்சாலும் இன்டர்நெட் அப்படிங்கிறத வச்சு நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பீப்புளுக்கு வந்து இந்த இமெயில் சென்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு வேலையை நம்ம இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுட்ருக்கோம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுவே ஆர்கனைஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து மோர் தென் ஃபைல்ஸை நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸ் ஃபோல்டரில் இல்லை சிஸ்டம்லேயும் சேவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியாது ஸோ எத்தனை ஃபைல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா அது என்ன டேட்டில் ஸ்டோர் ஆகுது, அதோட ஃபைலோட சைஸ் என்ன, அது எப்போ நம்ம எடிட் பண்ணோம், ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபைல் நேம் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் என்ன டேட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதோட ஃபைலோட ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கீப் கனெக்ஷன். ஸோ ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபைலை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா எந்திரிச்சு போய் அந்த மேனேஜருக்கு பார்த்து வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வராமல் ஸோ இப்போ மேனேஜருக்கு ஃபைல் அனுப்பணுமா நம்ம சிஸ்டம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவருக்கு ஃபைலை ஷேர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் யூஸ் பண்ணி மக்களோட நம்ம எப்பயுமே கனெக்ஷன்லேயே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நெட் கனெக்ஷன் மூலமாக அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணலாம்னா சர்ச் பண்ணி அவங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கெட் யூ மணி, அதாவது வந்து நமக்கு நம்மளே மணியை ஏற்படுத்திக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த காமர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா பிஸ்னஸ் ஐடியா யூஸ் பண்ணி அவங்களே ஆன்லைன் மூலமாக அவங்க மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அவங்க வந்து வெளியே போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ வேணுங்கிற சமயத்தில் போய்க்கலாம். இல்லை இந்த எஜுகேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்குது. ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் வந்துடுச்சு. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதில் ஆன்லைன் வெப்சைட் இருக்குது, அதில் ஏதாவது நீங்கள் பார்த்து அவங்க கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. தென் வந்து என்டர்டைன்மெண்ட். இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த க்ரௌடில் நின்று பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கூட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இல்லை இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். தென் இதெல்லாம் வந்து நம்மளோட அட்வான்டேஜஸ். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஸோ நம்மளோட டேட்டா அப்படிங்கிறது செக்யூராக இருக்கும்.
நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும். ஓகேங்களா? அதுவே மூணாவதா ஒருத்தர், யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து உங்களோட ஃபைல்ஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா செக்யூரா இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் சைபர் கிரைம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அன்வான்ட் ஃபைல்ஸோ இல்லை அன்வான்ட் லிங்க்ஸோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்களோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வைரஸ் வந்துருச்சுனாலோ, ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து மூணாவதாக ஒரு ஆள், அவங்க தான் வந்து ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் வந்து நம்மளோட டேட்டா அப்படிங்கிறது செக்யூராக இருக்குமா அப்படிங்கிறது தான் டவுட்டு. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வேலை இல்லாத நிலையை இது ரொம்ப அதிகமாக்குது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு மனுஷனை விட கம்ப்யூட்டர் பெட்டராக வேலை செய்கிறதுனால மனுஷனுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகப்படுது. ஸோ ஒரு மனுஷனை விட கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக செய்கிறதுனால கம்ப்யூட்டர் வந்து பல டிபார்ட்மெண்ட்டில் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ ஹியூமனுக்கு வந்து அந்த இடத்துல வேலை இல்லாத நிலைமை ஏற்படுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டிபெண்ட் ஆகிட்டோம் கம்ப்யூட்டர் அப்படின்னா. ஸோ இப்போ எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் ஆன்லைனில் தான் ரிசர்ச் பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் தான் தேவைப்படுது, ஒரு பில் பே பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம டிபெண்ட் ஆகிட்டோம். கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா நம்ம இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நம்மளோட கஷ்டமான வேலையெல்லாம் அது ஈஸியாக செஞ்சு தரதுனால நம்ம கொஞ்சம் லேசியாக மாறிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படுற டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதில் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் அதில் எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.